Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல இஞ்சி மரப்பா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இஞ்சி மிட்டாய் தான் இது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி மரப்பா இன்னைக்கு எப்படி செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு சில இன்கிரீடியன்ட்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க அதிகமாக சாப்பிடும்போது அந்த காரத்தன்மை வந்துட்டு அவங்கள அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக பொதுவாக இந்த இஞ்சி மரப்பானை நம்ம ட்ராவல் டைமில் எடுத்துக்குவோம். அது போக வாந்தி குமட்டல், அதுக்கப்புறம் அஜீரண கோளாறு, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம இதை சாப்பிடுவோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 150 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து இஞ்சி துண்டுகள் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அதாவது ரொம்ப சேர்த்திடக்கூடாது. இதை வந்து அரைப்படுறதுக்கு அளவாக கொஞ்சமாக பால் சேர்த்திக்கோங்க. இந்த பால் சேர்த்திக்கிறதுனால நம்ம கிட்ஸு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த காரத்தன்மை வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நல்ல ஒரு கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு நம்ம பாகு காய்ச்ச போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு சிரப் மாதிரி ஆச்சுன்னா போதும். இது நல்லா சுகர் வந்துட்டு மெல்ட் ஆச்சுனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஏலக்காயை தட்டி இது கூட சேர்த்திக்கலாம் வாசனைக்காக. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அந்த கம்பி பதம் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இஞ்சியை இது கூட சேர்த்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த சிரப் பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சியை இது கூட சேர்த்திடலாம். இப்போ இந்த இஞ்சியை நல்லா அந்த சிரப் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஆட் பண்ண உடனேவே பார்த்தீங்கன்னா அந்த வாசனையே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திடலாம். இது சேர்த்தும் போது உங்களுக்கு இஞ்சி மரப்பா நல்லா பொறுன்னு இருக்கும். அது கூட கொஞ்சம் திக்னஸ்க்காகவும் இதை வந்துட்டு சேர்த்திக்கிறோம். நல்லா வந்துட்டு கட்டிகள் சேராமல் கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் நெய் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். நம்ம குழந்தைகளுக்காகங்கும் போது நெய் சேர்த்துனோம்னா காரத்தை வந்து கொஞ்சம் குறைக்கும். அதுக்காக நான் நெய் சேர்த்திக்கிறேன். நம்ம இந்த இஞ்சி மரப்பானில் பார்த்திங்கன்னா அரைக்கும் போது பால் சேர்த்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நெய் சேர்த்திக்கிறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். அல்லது நீங்கள் வந்துட்டு அரைக்கும் போது தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அல்லது துருவி போட்டு கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யும் சேர்த்தியாச்சு. லைட்டாக அப்படியே பார்த்திங்கன்னா நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக அப்படியே நல்லா நுரக்கட்ட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிறேன். அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓரங்களெல்லாம் நெய் பிரிஞ்சு வரணும். அதே போல் ஃபுல்லாக நுரக்கட்டி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே வந்துட்டு ஓரத்தில் எல்லாம் நெய் பிரிஞ்சு வரணும். பார்க்குறதுக்கு அல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி தெரியும். பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் இருக்கும்.
இப்போ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நொறுக்கட்டி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஓரங்களில் நெய்யும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ட்ரே அல்லது பிளேட்டில் நெய்யோ அல்லது எண்ணெயோ வந்து தடவி வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் தான் வந்து நெய் வந்து தடவி வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நுர வந்துடுச்சு. கரெக்டாக இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இப்படி தான் இருக்குது. இதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கத்தி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் கம்மியாக செஞ்சுருக்கிறதுனால அந்த பிளேட்டில் பாதி அளவுக்கு தான் வந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கத்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான இஞ்சி மரப்பா வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.